மில்லியன் கணக்கான தெற்காசியர்கள் மத்திய கிழக்கில் வசித்து வரும் நிலையில் போரினால் தடைப்பட்டிருந்த போக்குவரத்து சேவைகளை பகுதி அளவில் சீரமைக்க இந்திய நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன. சவுதி அரேபியாவின் ஜித்தாவிற்கு புறப்படவிருந்த 4 விமானங்களை இயக்க உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றது. ஓமானின் மஸ்கட் நகருக்கான சேவைகளை செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது. ஜித்தாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில விமானங்களை இயக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கான இதர விமான சேவைகள் இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கில் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தெஹ்ரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்கான ஈரான் மீது தாக்குதல் நடத்தவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிட்ட போதிலும் அதற்கு அதிக காலம் எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்ததுடன் அதனூடாக பயணிக்க முயற்சிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்திருக்கிறது. ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. ஈரான் ஆயுதப்படைகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தொடர்ச்சியாக பழிவாங்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தீ பரவல் ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் இச்சம்பவம் குறித்து மேலதிக விவரங்கள் இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை என அந்த செய்தி சேவை மேலும் தெரிவித்திருக்கிறது. வெடிப்பு சத்தம் கேட்ட ரியாதின் ராஜதந்திர வலயத்தில் மேலாக கருப்பு புகை எழுவதையும் இருவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானிய ஆட்சியினால் ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்காக ஈரான் நாட்டில் அமெரிக்கா தொடர்ந்தும் பாரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிபர் கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை புறக்கணிப்பதோடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கைவிட மறுத்துவிட்டதும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் ஏவுகணை திட்டமானது அவர்களின் அணு ஆயுத மேம்பாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். இதனை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பிய போது அனைத்து நாடுகளும் எங்களுக்கு பின்னால் நின்றன என்று ட்ரம்ப் கூறினார். அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்ட ஒரு ஈரானிய ஆட்சி மத்திய கிழக்கிற்கும் அமெரிக்கா மக்களுக்கும் ஒரு பொறுத்துக் கொள்ள முடியாத அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் பிரித்தானியா இணையவில்லை என பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அதி உயர் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டமையானது அந்த பிராந்தியத்தில் உள்ள இராணுவ மற்றும் பொருளாதார இலக்குகள் மீது ஈரான் மிகவும் துணிகரமான முறையில் தாக்குதல்களை நடத்த வழிவகுத்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய ஸ்டார்மர் இது குறித்து மேலும் கூறியதாவது, கமேனியின் மரணம் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து ஈரானை நிறுத்தாது என குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் அவர்கள் அணுகுமுறை முன்னரை விட மிகவும் துணிகரமானதாகவும் பொதுமக்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் மாறி வருகின்றது எனவும் பிரித்தானிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என தமது குடிமக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே லெபனானில் இருப்பவர்கள் வணிக ரீதியிலான விமான சேவைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் போதே இப்போதே லெபனானை விட்டு வெளியேறுமாறு சமூக ஊடக பதிவொன்றை வெளியிட்டிருந்தது. லெபனானின் பாதுகாப்பு சூழல் மிகவும் நிலையற்றது மற்றும் கணிக்க முடியாதது என தூதரகம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் குறிப்பாக தெற்கு பகுதி, பெக்கா மற்றும் பைரூட்டின் சில பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளமை அமெரிக்க தூதரகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை செங்குத்தாக உயர்ந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடுவதற்கு ஈரான் நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தது. இதனால் குறித்த வழியினூடாக கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பட்ட தடங்களாலும் ஏனைய பிற காரணிகளாலும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலக இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 5 1 பங்கை கட்டார் கொண்டிருக்கிறது. இதில் பெரும்பாலானவை ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கடல் மார்க்கமாக போக்குவரத்து செய்யப்படுகிறது. கத்தாரின் முக்கிய வாடிக்கையாளர்கள் ஆசியாவில் இருந்த போதிலும் அங்கு ஏற்படுத்தப்படும் விநியோக தடை உலக சந்தையில் பெரும் போட்டியை உருவாக்கி விலையை உயர்த்தியிருக்கிறது. அத்துடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேலின் சில எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஐரோப்பாவில் குளிர்காலம் முடிவுக்கு வருவதால் எரிவாயு பயன்பாடு குறைந்தாலும் அங்குள்ள இருப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. எதிர்வரும் கோடை காலத்தில்
பொருளாதாரத்தில் இந்த இருப்பை மீண்டும் நிரப்ப வேண்டியுள்ளதால் தற்போதைய விலை உயர்வு ஐரோப்பாவுக்கும் பெரும் சவாலாக அமையும் என ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக அந்த வான்பரப்பை தவிர ஏனைய அனைத்து வான் பயணங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கிறார். சில வான்பரப்புகள் வரையறுக்கப்பட்ட விமான பயணங்களுக்கு மாத்திரமே தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான பயணங்களும் இன்று நள்ளிரவு 12 மணி வரை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய இரவின் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும். பல்வேறு வெளிநாட்டு விமான நிலையங்களில் சிக்கியுள்ள இளைஞர்களை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இலங்கையிலிருந்து வெளியேற முடியாமல் தங்கியுள்ள பயணிகளுக்கும் விசா உள்ளிட்ட தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கு வரவிருந்த கப்பல்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களுக்கு வருவதற்கு அனுமதி கோரியுள்ள கப்பல்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்களில் ஒன்றான ஈரானில் உள்ள கொலஸ்தான் அரண்மனை சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டின் கலாச்சார பாரம்பரிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தெஹ்ரானில் அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை வளாகத்தை பார்வையிட்ட அமைச்சர் ரெய்சா செலேஹி அமீரி இந்த தாக்குதல் குறித்து யுனெஸ்கோவிடம் உத்தியோகபூர்வமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்த வளாகத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதமானது வெறும் ஒரு கட்டடத்தின் மீதான தாக்குதல் அல்ல, இது ஈரான் கலாச்சாரம் மற்றும் தேசிய அடையாளத்தின் மீதான தாக்குதல் என அமைச்சர் குறிப்பிட்டார்.